உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது எல்லாத்துக்கும் காரணம் அதோ நிக்கிறாரே அவர்தான். டேய் நானா போய்டா. டேய் இது பொய்யுது. சக்கி என்ன இப்படி என்ன சொல்றான்? டேய் அபி என்னடா இது? பொய்டா இது. பேசுடா. டேய் பேசாத. உன்னை என் அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்புறேன், அதை செக் பண்ணி பாருங்க. பாருங்க. அவர் அக்கவுண்ட்டுக்கு 25 கோடி ரூபாய் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. சக்கு என்னது? சீ, பேசாத. ஒரு துரோகிக்கு இந்த வீட்ல இடம் கொடுத்தது நினைச்சு நான் வெக்கப்படுறேன். நான் என்ன சொன்னாலும் கேப்பேன்னு நீ அடிக்கடி சொல்லுவியே, அதெல்லாம் பொய்யா? எனக்காக நீ ஒரு உதவி பண்ணணும். என்ன செய்யணும்னு சொல்லு. உனக்காக என் உயிரை கூட தருவேன். உயிரெல்லாம் வேணாம், நான் சொல்றத மட்டும் செஞ்சேன்னா போதும். இப்படி ஒரு துரோகத்தை பண்ணதா என் கூடவே இருந்து நல்லவ மாதிரி வேஷம் போட்டியா? நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சக்கு அது பேசாத. இன்ஸ்பெக்டர், இவரை நீங்க தாராளமா அரெஸ்ட் பண்ணலாம். இந்த வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவர்தான். சக்கு என்னமா இது? பேசாத. ஒண்ணு என் அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. போயிடு, வெளியில போ. சிஸ்டர், நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. 2 நாளா ரொம்ப ஓடிட்டோம்ல. ஆனா சந்தோஷ், எனக்கு என்னமோ ரொம்ப குழப்பமாவே இருக்கு. என்ன சிஸ்டர், இன்னும் என்ன குழப்பம்? அதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல. இல்ல, இனிமேதான் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மள துரத்த ஆரம்பிக்கும்னு எனக்கு தோணுது. ஏன் சிஸ்டர் அப்படி சொல்றீங்க? இல்ல சந்தோஷ், அந்த அக்கவுண்டன்ட் சாக கடந்தான். அவன் இன்னைக்கு உயிரோட வந்திருக்கான். வந்தவன் எந்த ஆதாரமும் இல்லாம மாமாவை குத்தம் சொல்லிட்டு போறான். இது எப்படி நம்புறது? சிஸ்டர், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் நாம பாத்துக்கலாம். நீங்க இதெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. சரி சிஸ்டர், நான் கிளம்புறேன். வரேம்மா. சரிப்பா. பாய்மா. கௌதம் அம்மா, அதான் என் மருமக. அவளும் உன்ன மாதிரிதான் ரொம்ப நல்லவ. ஆனா அவளை சுத்தியும் இப்படிதான் ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அவளை இழந்த மாதிரி உன்னையே இழந்துருவனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பாட்டி, நானும் இத பத்தி கேட்கணும்னு எத்தனையோ தடவை நினைச்சிருக்கேன். ஆனா அம்மாங்கிற பேச்சு எடுத்தாலே கௌதம் அப்செட் ஆயிடுவாரு. அதனாலதான் நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்கறது இல்ல. நீங்களாச்சும் சொல்லுங்க பாட்டி, என்ன நடந்தது? அவரோட அம்மா எங்க? ஏன் அவங்கள பத்தி பேசினாலே கௌதம் அப்செட் ஆயிடுறாரு? மது, கௌதமோட அம்மா ரொம்ப அப்பாவிமா. அவளை பத்தி தப்பு தப்பா கதை கட்டிட்டாங்க. அவளை தப்பானவன்னு முத்திர குத்திட்டாங்கம்மா. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாம்மா, ஆனா அவ எந்த வகையிலயும் தப்பானவ இல்லம்மா. ரொம்ப நல்லவ. இவ்ளோ நல்லவங்கங்கிறீங்க, அப்புறம் எப்படி பாட்டி சகுந்தலாத்தா அவங்க இடத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க? எல்லாம் தலைவிதிமா. எப்படியோ என் மகனை இந்த சகுந்தலா மயக்கிட்டா. அவன் சொல்றது எல்லாத்தையும் என் மகனை கேட்கவும் வச்சுட்டா. என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணி என் மருமக பேர்ல அவ பேரெல்லாம் சுமத்தி அவளை வீட்டை விட்டே அனுப்பிட்டா. பாவமா, அப்ப அவ கையில 2 வயசு பெண் குழந்தை. என்ன பாட்டி சொல்றீங்க? கௌதம்க்கு தங்கச்சி வேற இருக்கா? ஆமாம்மா, கௌதமோட அம்மாவையும் அந்த 2 வயசு குழந்தையையும் பக்காவா திட்டம் போட்டு வெளியில அனுப்பிட்டா இந்த சகுந்தலா.
அந்த பிஞ்சு குழந்தையோட முகம் இன்னும் என் கண்ணிலேயே நிக்குதுமா. சகுந்தலா தான் அவங்கள அனுப்புனாங்கன்னு உங்களுக்கு எப்படி உறுதியா தெரியும்? வேற யாருமா அனுப்பியிருப்பா? நிச்சயம் இது சகுந்தலாவோட வேலையா தான் இருக்கும். ஆ, இதெல்லாம் நடக்கும்போது நீங்க வீட்ல இல்லையா பாட்டி? அதத்தாமா நேரம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் கௌதம கூட்டிக்கிட்டு பழனிக்கு போயிருந்தேன். நான் மட்டும் அன்னைக்கு கோயிலுக்கு போகாம இருந்திருந்தா இதையெல்லாம் தடுத்திருக்கலாம்னு அப்பப்போ நான் நினைச்சுக்குவேன். ஆனா இன்னொரு சமயம் யோசிச்சு பார்த்தா, ஒருவேளை நான் கௌதம கூட்டிட்டு கோயிலுக்கு போகலன்னா கௌதமையும் சேர்த்து வீட்டை விட்டு அனுப்பியிருப்பான்னு தோணும். எப்படியோ அந்த முருகன் தான் என் பேரனை காப்பாத்திட்டான்னு நினைச்சு என் மனசை நான் தேத்திக்குவேன். அப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு நீங்க தேடினீங்களா பாட்டி? தேடினம்மா, ஆனா எந்த விவரமும் கிடைக்கலம்மா. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா. அந்த சகுந்தலாவை ரொம்ப நம்புறானம்மா கௌதம். அவளோட போலியான பாசத்தை உண்மைன்னு நினைக்கிறான். இதுல இருந்து நீ தான் அவனை மீட்டு எடுக்கணும். சகுந்தலாவோட மாய வலையிலிருந்து கௌதம்க்கு விடுதலை கிடைச்சா மட்டும்தான் இந்த குடும்பத்துல நிம்மதி திரும்பும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கவே எனக்கு தலை சுத்துது. கௌதம் இதெல்லாம் எப்படி தாங்குவார் பாட்டி? அதுக்காக அவன்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்க முடியுமா? வாழ்க்கை முழுக்க அவனுக்கு உண்மையே தெரியாம போயிடுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. இத்தனை நாளா இதையெல்லாம் நான் கௌதம் கிட்ட சொல்லாததுக்கு காரணம், கௌதமுக்குன்னு ஒருத்தி வருவா, அவ பாத்துக்குவான்னுதான். இப்பதான் நீ வந்துட்டியே, இனிமே நீ அவனை பாத்துப்பங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதான் இத்தனை நாளா என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த விஷயத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டேன். மது, சகுந்தலா கூட என்னால மோத முடியாதுமா. எனக்கு வயசும் இல்ல. அவளை ஜெயிக்கிற அளவுக்கு அவ மாதிரி சூழ்ச்சி பண்றதுக்கு எனக்கு வரவும் வராதுமா. ஆனா நீ படிச்சவ, 4 விஷயம் தெரிஞ்சவ. இந்த விஷயத்துல நீதான் ஏதாவது பண்ணணுமா. மது, என் பேரனை கைவிட்டுறாதம்மா. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாட்டி, நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்க கூடாதுன்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அப்படி அது உண்மையா இருந்தா நான் பாத்துக்கிறேன். எதையும் யோசிக்காம நிம்மதியா இருங்க. நீங்க போங்க பாட்டி, போய் ரெஸ்ட் எடுங்க. உன்னை நம்பிதாம்மா நான் போறேன். இன்னைக்குதான் என் மனசுல இருந்த பாரம்லாம் இறங்கி கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். நான் வரேம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.